நீங்களாம் என்ன அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சவுக்கு சங்கர் வந்து விஜயர் பார்த்து கேட்டிருக்காரு. ஏன் அப்படி கேட்டார் அப்படின்னா, உங்கள் படத்தை இவ்வளோ தடை பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ண இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் உங்களை வச்சு சதி பண்ணுறாங்களே, ஏன் நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களா? இப்போ நீங்கள் எதனா ஒன்று பேசி என்ன ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இப்படி அதை போட்டால், அதுமாரி ஒரு வீடியோ போட்டால் இப்போ இருக்கிற எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு தீனியாக மாறி போயிடும். எப்படி தீனியாக மாறுதுன்னா, விஜய் வந்து ஒரு சினிமாக்காக தான் பேசுகிறாரு, மற்ற விஷயத்துக்கு அவர் பேச மாட்டாரு, சினிமாக்காக பேசுகிறாரு, இவர் ஒரு சினிமா ஹீரோ தான், சினிமாக்காக பேசுகிறாரு பாருங்க அப்படின்னு தான் ஒரு கதையை கட்டுவாங்க. எது பண்ணாலும் ஒரு கதை கட்ட கூட்டம் ஒன்று ரெடியாக இருக்குது. நம்மளோட சேனல் வந்து புதுசாக தமிழ் பல்சன் அப்படின்னு நம்ம ஒரு சேனல், அதாவது நம்ம பழைய சேனல் தான், பேர் மட்டும் நம்ம கொஞ்சம் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நம்ம இன்னும் மேலே வளர முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் வாட்சிங் ஹவர்ஸ் ஒன்றும் வரல. அந்த வாட்சிங் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்சிங் ஹவர்ஸ் வந்துடும். ஜனநாயகம் வந்து இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை, எல்லாருக்கும் ஒரு மன வருத்தம் தான். நம்மளுக்கு இல்லாமல் தேட்டர் ஓனர்ஸுக்கு இன்னும் மன வருத்தமாக இருக்கும். ஏன்னா பணம் போட்டிருக்காங்க, படத்தை வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ₹1 ₹2 50 கோடி 100 கோடி கிட்ட படம் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் மன கஷ்டம் தான். இதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நினச்சி பார்க்குது அப்படின்னு தெரியல. அவங்களுடைய சூத்தில் ஏன் மண்வாரி போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஃபேன்ஸ் ஓகே விடுங்க, ஃபேன்ஸ் நாங்கள் எப்போ படத்தை பார்ப்போம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ விஜயாவிலே என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு மன கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் யாரை நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க, இந்த படத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுங்க, அவங்க நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க லாஸ் தானேங்க, ஏன்னா வட்டிக்கு தான் படத்தை வாங்கியிருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு தான் லாஸ் தானே. அதெல்லாம் நான் நினச்சி தான் அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அரசாங்கம் இப்படி பண்ணுது அப்படின்னு தெரியல. படத்தை பார்த்துட்டாங்க, யூபிஐ சர்டிஃபிகேட் கொடுக்குறன்னு சொல்லிட்டாங்க, சென்னை கோர்ட்லேயே வந்து சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பி எதுக்கு இங்கே மேல்முறையீடு போகிறாங்க அப்படின்னு சத்தியமாக தெரியல. எதுவுமே தெரியல. இது வந்து ஒரே பிளாங்காக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க தமிழ் சினிமாவில் எதுவுமே பண்ணதே கிடையாதுங்க அப்படின்றாங்க. அப்போ இது என்ன காரணம் அப்படின்னு ஒன்றும் புரியல. இது யாரை பழி வாங்குற காரணம்? விஜயாவில் பழி வாங்குறாங்களா, இல்லை தமிழ்நாடு மக்களை பழி வாங்கலாம், தமிழ்நாட்டு யூனிவர்சிட்டிகளை பழி வாங்கலாம், தமிழ்நாடு தேட்டர்ஸை பழி வாங்குறாங்களா அப்படின்னு கண்டிப்பாக தெரியல. இப்படியே போச்சுன்னா அவர் ரொம்ப நீங்கள் ப்ரெஷராக இருக்கிறீங்கன்னா ஓடிடியில் பணம் போய்டும். கண்டிப்பாக ஓடிடியில் பணம் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் இப்படி போக மாட்டார். ஏன்னா நம்ம கொரோனா டைம்லேயே மாஸ்டர் படம் வந்து நான் தேட்டர் தான் ரிலீஸ் பண்ண அப்படின்னு பண்ணார். பட் இருந்தாலும் இவங்க ரொம்ப நீங்கள் குறைச்சி கொடுத்தீங்கன்னா ஓடிடி பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. பராசக்தி அந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அது சிவகார்த்திகேயன் ஆஷுஷல் தான், ஒன்றுமே எதுவும் இல்லை. சாம் சொன்னும் இல்லை, டைலாக்கும் பக்க டைலாக் தான். படம் சுத்தமாக பிடிக்கல. என்ன எதிர்பார்த்து ஒன்றுமே இல்லை, பிடிக்கலன்ட்டால விட்டு பேசுறது வேண்டாம், சொல்கிறது வேண்டாம் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் நல்லாவே இல்லைன்றாங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம வந்து நாளைக்கு வந்து அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக அந்த படம் பார்த்துட்டு இந்த படத்தோட ரிவ்யூ கண்டிப்பாக நான் நாளைக்கு பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன் படம் பார்க்குறதுக்கு. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. அதேமாரி ஒருத்தர் வந்து நம்ம யூடியூப்பில் ஒரு சொன்னார் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாம் சேஃபாக போயிட்டு வாங்க. ஏன்னா கும்பல் உள்ளே வரலாம், கரூரில் நடந்த மாரி ஏன்னா ஒரு இஷ்யூ பண்ணத்துக்குன்னு உள்ளே வருவாங்க, கேட்டால் தளபதி ஃபேன்ஸ் தான் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பழைய தூக்கி நம்ம மேலே போடுவாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக இதேமாரி சம்பவம் நடக்கும். சவுக்கு சங்கராக வந்து சொல்லியிருப்பார், இதேமாரி ஒரு சம்பவம் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடியே கரூர் சம்பவத்தை பற்றி சொன்னார். இங்கே கூட்டலாம் கூடுது, இந்த வந்து காவல்துறை எதுவும் கண்டுக்க மாட்டேங்குது, சின்ன இடமாக கொடுக்குறது, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக போது பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன அடுத்த மாதமே கரூரில் ஒரு விஷயம் நடந்து போச்சு. இப்போ போகும்போது சேஃபாக போங்க. நம்மள மாரி கட்சி துணி போட்டுக்கின்னு கொடி எடுத்துன்னு உள்ளே வருவாங்க, நாம் தான் கலரம் பண்ணுறோம், நாம் தான் ஸ்கிரீனை கிழிக்கிறோம், நாம் தான் சண்டை போகிறோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க பொதுமக்கள். ஏன்னா பொதுமக்கள்லாம் தெரிய போகுது, கட்சி துண்டு போட்டுறாங்களா அவன் டிவிக்கே, அப்படி தானே ஒரு மாய்பியமாக ஏற்படுத்துவாங்க. இப்போயே பாருங்கள், பரசக்தி படம் வாழல, எல்லா தேட்டருமே டிக்கெட் ஃப்ரீ தான் இருக்குது. நான் இப்போ கூட செக் பண்ணேன், எல்லா தேட்டருமே ஃப்ரீ தான் டிக்கெட்டு. யாராவது ஹெல்மெட் போட்டுருவாங்களோ அவங்களாம் பிடிச்சி டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்தமாரி ஒரு பொய்யான கடமை வந்து ஏற்பதை பார்த்துறாங்க. அதேமாதிரி அந்த ட்ரைலரில் எல்லாமே ஒரு ஃபேக்கான நியூஸ் தான். இவங்க வந்து எப்படின்னா, ஒரு சிவகார்த்திகேயனை வச்சு இவர் அட்டாக் பண்ணுறாங்களாம், பூனையை வச்சு புளியை அட்டாக் பண்ணுறாங்களாம், அந்தமாதிரி கதை தான் இருக்குது. இது இங்கே விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சைலண்டாக இருக்காரோ அந்த அளவுக்கு நல்ல விஷயம் தான். இதை பற்றி ஒரு பேச ஆரம்பித்தார்னா இதையே ஒரு லீடாக அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கு நிறைய காரணம் சொல்கிறாங்க. இது பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது, இது வந்து திமுக கண்ட்ரோலில் இருக்குது அப்படி இப்படின்னு. நம்ம சிஎம் அவர்களும் வந்து இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவு தராங்க. பட் இருந்தாலும் இது வந்து திமுக சைடு தான் பண்ணுறாங்களா, இல்லை பிஜேபி உண்மையிலுமே எங்களுக்கு கூட்டணி வாங்க அப்படின்னு ஒரு அழுத்தம் தராங்களா அப்படின்னு கண்டிப்பாக தெரியல. இந்த படம் வந்து இப்போது திங்கக்கிழமை கோர்ட்டுக்கு வருது. சப்போஸ் கோர்ட்டை வந்து அதாவது இந்த தேதியை தள்ளி வச்சாங்கன்னா 21, ஏன்னா பொங்கல் லீவ் தான் வருது, இதோட 21. அந்த 21க்கு மேலே போச்சுன்னா 23 24 அது மேலே கூட பார்க்க வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி 14 லவர்ஸ் டே அப்போ கூட ரிலீஸ் பண்ணலாம். அப்படிங்கும்போது இப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எந்த ஒரு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. எப்போனா பண்ணலாம், 22 பண்ணலாம், 23 பண்ணலாம், பிப்ரவரி மாதம் பண்ணலாம். அதேமாரி எப்போ வேணால்
அந்த படம் வந்து